நடைபெற இருக்கின்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதாக அண்மையிலே சுமந்திரன் கூட தெரிவித்திருந்தார். அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டால் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியிலே தான் இது தேர்தல் திணைக்களத்தால் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக சொன்னார். இப்பொழுது முதலமைச்சர் தொடர்பான கருத்துக்கள் பல்வேறு இடங்களிலே பரிமாறப்படுகிறது. வடக்கின் முதலமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் போட்டியிடுவார். மாகாண சபை தேர்தல் நடக்குமா? மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் மாகாண சபை தேர்தலுக்கான திருத்தம் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படும் முதலாவது. ஆனால் அந்த நடைமுறைகள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிற இந்த தேர்தல் முறையை கூட பழைய முறையிலே விகிதாசார முறையில் நடத்துவதானால் தேர்தலில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். 2013ஆம் ஆண்டிலே மாகாண சபை நடைபெறுகிற பொழுது இலங்கை பூராக விகிதாசார முறையிலே நடைபெற்றது. அவ்வாறான விகிதாசார முறை என்றாலும் தேர்தல் திருத்தத்தினூடாகத்தான் அது கொண்டு வரப்படலாம். அவை அதுக்கு ஒரு நீண்ட நாட்கள் செல்லும். இப்பொழுது ஒரு சற்று நேரத்துக்கு முதல் தான் நான் பார்த்தேன், ஊராட்சி மன்ற தேர்தல்களுக்கான நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு இந்த மாதம் 17ஆம் தேதி 20ஆம் தேதி கிடையில் தேதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த தேர்தல் இதற்கான நடவடிக்கைகள் இந்த காலங்கள் முடிந்த பிற்பாடுதான் அடுத்த நடவடிக்கை தொடர்பிலே பேசப்படும். அவ்வாறு ஒரு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்குரிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு இல்லை. நான் அந்த விருப்பத்தோடு இல்லை. நான் இருக்கிற காரணம், எங்களுடைய கட்சி இப்பொழுது வழக்கில் இருக்கிறது. என்னுடைய கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். கட்சியில் உள்ளவர்களே அந்த வழக்கை தாக்கல் செய்பவர்களுக்கு பின்னணியிலும் இருக்கிறார். ஆகவே இதனுடைய கருத்தாக்களும் கருவிகளும் கட்சியிலே தான் இருக்கிறார்கள். கட்சியை வழக்கிலே வைத்துக்கொண்டு பெற்ற தாயை நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்துக்கொண்டு நாங்கள் அம்மாவிடம் உணவு கேட்க போகிறோம், அம்மாவிடம் பாலருந்த போகிறோம் என்று சொல்லிக் கொள்வது, அல்லது பதவிகளுக்காக நாங்கள் அடிபட்டு கொண்டிருப்பது, பதவிகளுக்காகத்தான் நாங்கள் பேசி கொண்டிருப்பது ஒரு இன விடுதலைக்கான அரசியல் இல்லை. ஸ்ரீதரன் முதலமைச்சராக வரலாம் என்ற எண்ணம் ஸ்ரீதரனுக்கு துளியளவும் இல்லை. அந்த எண்ணங்களை நான் கொண்டிருக்கவும் இல்லை. நான் அவ்வாறான ஒரு போட்டி களத்துக்குள் இப்பொழுது இறங்கிக் கொள்ள தயாராக இல்லை என்பதையும் நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். அந்த நேரத்திலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு பொருத்தம் என்பதை காலம் தீர்மானிக்கும். எங்களுடைய கட்சி ரீதியாக அது எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பதை பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் 2013ஆம் ஆண்டு நாங்கள் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட போயிருந்த அரசியல் சூழ்நிலை கள நிலவரங்கள் இன்று இல்லை. பதவிகளுக்காக அடிபடவில்லை, போட்டி போடவில்லை. மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், கட்சியினுடைய வழக்கு கைவாங்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி கட்சியினுடைய தெரிவுகள் நடைபெற்று கட்சி ஒரு நிலைக்கு வருகிற பொழுது அந்த முதலமைச்சரோ அல்லது மாகாண சபையோ அந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆராயலாம்.